إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு அவனுடைய மாளிகையில் இந்த ஹுத்பாவிற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாவின் மூலம் உரையாற்றுகின்ற நானும் செவிமடுக்கின்ற நீங்களும் பயன்பெற வேண்டுமென்றிருந்தால் நாம் எல்லோரும் தக்வாவுடன் இந்த ஹுத்பாவை உள்வாங்க வேண்டும். தக்வா என்பது அல்லாஹ் ரசூல் ஏவிய ஏவல்களை எடுத்து நடப்பதும், விலகிய விலக்கல்களை விட்டும் விலகி வாழ்வதும், அல்லாஹுவை பயந்து வாழ்வதும், இப்படி பல்வேறு அர்த்தம் கொண்ட ஒரு சொல்லாகும். எனவே ஈமானிய உணர்வுடன் வாழ்வதற்கு உரமூட்டுகின்ற வகையில் இந்த உரைகள் எமக்கு அமைய வேண்டும் என்கின்ற உணர்வோடு நாம் உள்வாங்கினோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவான். இன்றையதை விட எம் வாழ்க்கை அடுத்த கணம் அல்லது நாளை சிறந்ததாக அமைவதற்கான வாய்ப்பையும் வழியையும் அல்லாஹு தஆலா திறந்து தருவான், தர வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் நாம் இந்த உரைகளை உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக அந்த மாற்றம் நிகழ்த்த அந்த வல்ல நாயன் அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் அந்த தக்வாவை நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இப்போது ஒரு ஃபித்னா நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஷிர்க்கு மலிந்து, கொலைகளும் கொள்ளைகளும் நிறைந்து, அனாச்சாரங்கள் பல்கி பெருகி காணப்படுகின்ற ஒரு காலகட்டம். போதை வஸ்துக்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் தட்டும் பேராபத்தை எதிர்நோக்கின்ற காலகட்டம். விபச்சாரம் ஒரு சாதாரணமான ஒரு சமாச்சாரமாகி போகிய ஒரு காலகட்டம். இப்படி மாபாதகங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக போய் எங்களை இதிலிருந்து எப்படி காக்கலாம், எம் வீடுகளை எப்படி காக்கலாம், எம் பிள்ளைகளை எப்படி காக்கலாம் என்று ஒவ்வொருவரும்
தன் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு அலைவது போன்று ஒரு திண்டாட்டத்திலும் திணறலிலும் வாழ்கின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். பாவங்களும் ஃபித்னாக்களும் நிறைந்த இந்த சூழலில் நாம் இந்த பாவங்களில் சிக்கிவிடாமலும் எம்முடைய இளம் தலைமுறையினர்கள் இந்த பாவங்களில் சிக்கிக் கொள்ளாமலும் காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று ஒவ்வொருவரும் வழி தேடுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருவர் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இஸ்லாம் மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு அவரும் இப்படி ஒரு வழிமுறையை, இதிலிருந்து எம் குழந்தைகளை எப்படி காப்பது என்கின்ற அல்லது தன்னை எப்படி காப்பது என்கின்ற ஒரு வழிமுறையை தேடுவாராக இருந்தால் அவர் பேரளவில் ஒரு முஸ்லீமாக வாழ்கிறார் என்பதுதான் அர்த்தமாகும். இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் வரலாறையும் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலிருந்து தொடங்கி அந்த தொடக்க புள்ளியின் பின்புலங்களையும் புரிந்து கொள்ளாதவர் என்றுதான் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் நாம் பேசுகின்ற இந்த மாபாதகங்கள் எல்லாம் அழிந்து காணப்பட்ட போதுதான் மதுவும் மாதவும் சர்வ சாதாரணமாக அந்த சமுதாயத்திலே புழங்கிய போதுதான் இறைவனை புறக்கணித்து கண்டதையெல்லாம் வணக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் கொலையும் கொள்ளைகளும் நிறைந்த அந்த சூழலில் இதற்கு மாற்று வழி என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது இந்த பாவங்கள் அத்தனையும் மலிந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை அதிலிருந்து காப்பது எப்படி என்று கவலையில் இருந்தபோது அல்லாஹு தஆலா அவர்களை தூதுவராக தெரிவு செய்து அவர்களுக்கு வேதத்தை வழங்குகிறான். ஒரு சமூக மாற்றம் வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிர்க்குகள் மலிந்திருந்த அந்த சூழலில், கொலைகள் மலிந்திருந்த அந்த சூழலில், கொள்ளைகள் மலிந்திருந்த அந்த சூழலில், போதை வஸ்து நிறைந்திருந்த அந்த சூழலில், விபச்சாரம் மறைந்திருந்த அந்த சூழலில், இப்படி பாவங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாகவும் செய்வது நாகரிகமாகவும் கருதப்பட்ட அந்த சூழலில் அல்லாஹு தஆலா முதலாவதாக சூரத் அலக்கின் ஆரம்ப 5 வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகிறான். ஓதுவீராக, படிப்பீராக, உம்மை படைத்த இறைவனின் பேரால் ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். ஓதுங்கள், படியுங்கள் என்கின்ற அந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கின்ற ஒரு வசனத்தை, 5 வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். ஒரு சமூக மாற்றம் என்பது அந்த சமூகத்தின் ஒவ்வொரு பாவங்களையும் பட்டியலிட்டு, ஏனென்றால் ஒரு சமுதாயத்தின் சாபக்கேடு அந்த சமுதாயத்தை சூழ்ந்திருக்கின்ற போது, பாவங்கள் மலிந்திருக்கின்ற போது அந்த பாவங்களை பட்டியல் போட்டு அதில் மாபாதகங்கள் அநியாயம் என்று சொல்லப்படுகின்ற ஷிர்க்கை பற்றி நேரடியாக பேசாமல், ஏனைய பெரும்பாவங்களை பற்றி எதையும் பேசாமல் அல்லாஹு தஆலா நேரடியாக அந்த மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு வழிமுறையை தான் அங்கே செய்கின்றான். அவர்கள் தன் தலையெழுத்தை, அவர்கள் தன் வாழுகின்ற வாழ்க்கையை, தன் சூழலை, தன்னை பற்றிய பிரச்சனைகளை, தாங்கள் எங்கே எப்படி இருக்கிறோம் என்கின்ற விடயங்களை சிந்தித்து உணர்கின்ற ஒரு தூண்டலை நோக்கி தான் அல்லாஹு தஆலா முதலாவதாக தூண்டுகின்றான். ஒரு சமூக மாற்றம், ஒரு ஃபித்னாவில் இருந்து ஒரு சமூகம் விடுதலை பெற வேண்டும் என்றிருந்தால் அந்த சமுதாயத்திற்கு சிந்திக்கும் திறனும், அந்த சிந்தித்து அறிவின் அடிப்படையில் நடக்கின்ற அந்த பக்குவமும் உருவாகின்ற போது மட்டும்தான் சாத்தியம் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உணர்த்துகிறான். இந்த இக்ரா என்கின்ற வார்த்தைக்கு படியுங்கள், ஓதுங்கள் என்கின்ற, வாசியுங்கள் என்ற அர்த்தம் பல சொன்னாலும், இக்ரா என்பதற்கு பல அறிஞர்கள் சொல்கின்ற போது ஒருவன் ஒன்றை கற்று ஒன்றை படித்து அது சொல்கின்ற பொருளை விளங்கி அதன் அர்த்தத்தை உள்வாங்கி அதனுடைய செயலை வாழ்க்கையாக வெளிப்படுத்துகின்ற அத்தனை அர்த்தங்களும் கொண்ட ஒரு சொல்தான் இந்த இக்ரா என்கின்ற அந்த சொல் வேண்டி நிற்கின்ற அர்த்தம் என்று சொல்லுவார்கள். எனவே மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. உம்மை படைத்த இறைவனின் பேரால் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக மனிதனை எப்படி படைத்தான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான்.
வாசிக்க சொன்ன அல்லாஹ் இரண்டாவதாக சிந்திக்க தூண்டுகிறான். மூன்றாவதாக அல்லாஹு தஆலா மனிதனுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்த செய்தியை சொல்கிறான். நான்காவதாக அல்லாஹ் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் கற்றுக் கொடுத்த அந்த செய்தியை சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு வாழ்வியல் வழிகாட்டுதல் பற்றிய அறிவு வேண்டும். இந்த உலகம் பற்றிய அறிவு வேண்டும். நான் யார் என்ற புரிதல் வேண்டும். நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்ற தெளிவு வேண்டும். எதற்காக வந்திருக்கிறேன் என்ற தெளிவு வேண்டும். எங்கே போகப் போகிறேன் என்கின்ற அந்த புரிதல் வேண்டும். அதை பற்றி அல்லாஹு தஆலா சிந்திக்க தூண்டுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கின்ற நாம் வேற்று சமுதாயங்கள் அவர்களும் இந்த உலகம் பற்றிய புரிதலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலக வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தந்தையார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாயார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்தில் இருந்தபோது அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய விதி ஷைத்தானின் சதியின் மூலம் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட போது சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் இந்த பூமிக்கு போங்கள், உங்களுக்கு இந்த பூமியிலே எப்படி வாழ்வது என்கின்ற வழிகாட்டுதல் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி வழிகாட்டுதல் வருகின்ற அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ்கின்ற போது கவலைப்படாமல் பயப்படாமல் எம்முடைய தாயில்லமாகிய அந்த சுவர்க்கத்தை நோக்கி மீண்டும் வரலாம் என்பதற்கான இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் எம்மிடத்திலே இருந்து வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வழிகாட்டுதலை பற்றி மனிதன் படிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும். அதற்போதுதான் இந்த உலகத்திலும் அவன் சிறப்பாக வாழ முடியும், அதற்கு பின்னால் உள்ள வாழ்விலும் சிறப்பாக வாழ முடியும் என்கின்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் கற்றவர்களாக மாற வேண்டும். கல்வி பற்றிய அந்த பெருமானம் எங்களுக்குள் மாற வேண்டும். அது பற்றிய உணர்வுகள் எங்களுக்குள் வர வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று சொன்னார்கள். அறிவுடையோராய் நாம் மாறுவது கடமை என்று சொன்னார்கள். ஒரு சமூகம் மாறுவதற்கும் அவருடைய தலையெழுத்துக்கள் மாறுவதற்கும் அறிவு அவசியம் என்று சொன்னார்கள். இஸ்லாம் இங்கே அறிவை பாகுபாடு போட்டு பிரித்து சொல்லவில்லை. எந்த அறிவையும் இந்த உலகத்தில் மனிதன் கற்க வேண்டும் என்கின்ற தூண்டுதலைத்தான் இஸ்லாம் இங்கே வழங்குகிறது. அப்படி கற்கின்ற போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனின் பெயரால் கற்க வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வை நினைவூட்டாத, அல்லாஹ்வை பற்றிய பயத்தை ஊட்டாத எந்த அறிவும் பயனற்ற அறிவு என்று அறிஞர்கள் இந்த வசனத்தை வைத்து சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் மனிதன் டாக்டராக ஆகுவதற்கான முயற்சி எடுக்கலாம், ஒரு இன்ஜினியராக ஆகுவதற்கான முயற்சி எடுக்கலாம். இந்த உலகத்தின் எத்துறை சார்ந்த முன்னேற்றத்துக்கும் பயன் தரக்கூடிய எந்த படிப்பையும் படிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு படிப்பும் அவனுக்கு அல்லாஹ்வை நினைவூட்டுவதாக, அல்லாஹ்வுடைய பயத்தை நினைவூட்டுவதாக, இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய வகையில் தான் அவன் அந்த அறிவை தேட வேண்டும், அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனங்கள் உந்தியதின் விளைவாகத்தான் அநாகரிகமாக கிடந்த அந்த சமுதாயம், அறிவின் அதளபாதாளத்திலே கிடந்த சமுதாயம் நாகரிகத்தின் முகவர்களாக இந்த உலகத்துக்கு மாறினார்கள். அறிவியலின் தந்தைகளாக மாறினார்கள். இந்த உலகத்தின் எழுச்சிக்கு வித்துட்ட வித்துவான்களாக மாறினார்கள். எந்த அடிப்படையில் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதலை பேணி இந்த உலகத்தின் இந்த உலகத்தையும் இந்த உலக கல்வியையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த அறிவையும் அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹ்வை பயந்து படித்தார்கள். எனவே இந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். பொதுவாக நான் இந்த அறிவை பற்றி பேசுகின்ற போது இந்த உலகத்திலே அறிவு வளர்ந்திருக்கிறதா என்றால் கடந்த காலங்களை விட அறிவெழுச்சி எழும்பி இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை நான் கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படக்கூடாது, என்னை போன்று நீ கஷ்டப்படக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படித்தவராக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்காக முயற்சி எடுக்கிறார்கள்.
அதற்காக அவர்களுக்கு உந்துதல் வழங்குகிறார்கள். இங்கே நடக்கிறது என்னவென்றால், அல்லாஹ்வை மறந்த ஒரு கல்விதான் இந்த சமுதாயத்தின் முதுகுகளில் சுமத்தப்படுகிறது. நீ நல்லா படி, டாக்டர் ஆகுவாய், இந்த உலகத்தில் நல்லா இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. நீ நல்லா படி, இன்ஜினியராவா, இந்த உலகத்தில் நீ நல்லா இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. நீ நல்லா படி, இந்த உலகத்தில் நீ அக்கவுண்டன்ட் ஆகலாம், நீ நல்லா இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் பிராணிகளாக, பொருளாதார பிராணிகளாக தன் பிள்ளைகளை, தன் எதிர்கால சந்ததியினரை அல்லது தான் வர வேண்டும் என்கின்ற அந்த தேட்டமும் அந்த முயற்சி தான் இருக்கிறதே தவிர, இந்த உலகத்தில் வாழ்வதன் மூலமாக மர்மையையும் வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த அல்லாஹ்வை நினைவூட்டிய அறிவு, நீ டாக்டராவா, அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும். அதன் மூலம் இந்த உலகத்திலும் அல்லாஹ் தஆலா உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பான், நாளை மர்மையிலும் அதன் மூலமாக உன்னை வாழ வைப்பான் மகனே என்று போதிக்கின்ற பெற்றோர்கள் அரிது. இந்த உலகத்துக்கு தேவையான எந்த கல்வியை கற்கின்ற போது அல்லாஹ்வை நினைவில் கொண்டு, அல்லாஹ்வை பயத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் நீ வாழ், படி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையும் உனக்கு தருவான், நாளை மறுமையில் உனக்கு அதன் மூலமாக வெற்றியையும் தருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த வழிகாட்டுதல் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சமுதாயத்தில் நிலைத்து காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கின்ற போது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, நிச்சயமாக அவருடைய அடியார்களில் அவனை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலமாக்கள் என்கின்ற அந்த சொல் அறிஞர்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். இந்த வசனத்தை சொல்வதற்கு முன் வருகின்ற அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கின்ற சில பௌதிகவியல் விடயமான அம்சங்களை பேசிக்கொண்டு அதனுடைய தொடரில் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பௌதிகவியல் பற்றிய சில விடயங்களை பேசிக்கொண்டு அதனுடைய தொடரில் தான் அல்லாஹு தஆலா பேசுகின்ற போது, நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அதிகம் பயப்படக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்கின்ற செய்தியை சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு வைத்தியத்துறைக்கு படிக்கின்ற ஒருவர் இந்த உடம்பு பற்றி ஆய்வை செய்கின்ற போது அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே பார்க்க வேண்டாமா, இதில் என்ன இருக்கிறதுங்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். அது பல்வேறு அர்த்தம். நாம் நம்மளை பற்றி சுய ஆய்வு செய்வதும், நம்முடைய உடம்புகளை பற்றிய ஒரு சுய தேடல்களில் ஒரு மனிதன் ஈடுபட்டால், இந்த உடம்பு என்கின்ற ஒரு அற்புத இயந்திரத்தை ஆய்வு செய்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படாமல் இருக்க முடியாது. இப்படி உலகத்தின் வானத்தை பற்றி பார்க்கின்ற ஒரு புவியியல் அறிஞன் எந்த தூணும் இல்லாமல் இருக்கின்ற இந்த உலகத்தின் அற்புதத்தை கண்டு அல்லாஹ்வை பயப்படாமல் இருக்க முடியாது. பூமியை ஆய்வு செய்கின்ற ஒரு புவியியலாளன் இந்த பூமி இருக்கின்ற தன்மைகளை பார்த்து ஆய்வு செய்யாமல் இருக்க முடியாது. இப்படி உலகத்தில் பல அறிஞர்கள் இந்த இஸ்லாத்தின் தூண்களாகவும் இந்த இஸ்லாத்தினுடைய வேர்களாகவும் மாறி இருக்கிறார்கள். இஸ்லாத்தின் விரோதிகளாக இருந்தவர்கள் இந்த மார்க்கத்தை கண்டு அல்லாஹ்வின் அற்புதத்தையும் இந்த உலகத்தின் அற்புதத்தையும் புரிந்து அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த அல் குர்ஆனையும் இந்த சுன்னாவையும் தன் தலைகளிலே சுமந்து கொண்டு அதன் பரம்பரை சொத்துக்காரர்கள், அனந்தக்காரர்கள் என்று பேசுகின்ற நாம் எத்தனை பேர் இந்த குர்ஆன் சொல்கின்ற அதனுடைய அறிவின் அடிப்படையில் எம்முடைய உலக வாழ்வையும் நாம் வாழப்போகின்ற எதிர்கால வாழ்வையும் பற்றி சிந்தித்திருக்கிறோம், திட்டமிட்டிருக்கிறோம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எம் சமுதாயத்தில் இன்று இருக்கின்ற ஒரு ஆபத்தான நிலை என்னவென்றால், மார்க்க கல்வி புறந்தள்ளப்பட்டு இந்த உலகம் என்கின்ற மாயையை எம் சிறுவர்களுடைய எம் வளர்ந்து வரும் தலைமுறைகளுடைய தலைகளிலே திணிக்கப்படுவதன் மூலமாக இஸ்லாமிய கல்வி முற்றாக புறந்தள்ளப்பட்ட ஒரு உலக பிராணிகளாக, பொருளாதார பிராணிகளாக எம் பிள்ளைகளை உருவாக்குகின்ற, எம் எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறது. குர்ஆன் ஓதத் தெரியாது, குர்ஆன் ஓதத் தெரியாது. சின்ன வயசில் குர்ஆன் மதரசாவுக்கு போக வேண்டிய பிள்ளைகளின் முதுகுகளிலே அந்த பிள்ளைகள் சுமக்க முடியாத அந்த பிஞ்சு முதுகுகளில் ஸ்காலர்ஷிப்புக்குரிய புத்தக சுமைகளை தூக்கி போட்டுவிட்டு ஸ்காலர்ஷிப் என்கிற பேரண்ட்ஸ் காம்படிஷன், பெற்றோர்களுக்கான கௌரவ போட்டியின் பலிக்கிழாக்களாக எத்தனை பிள்ளைகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஓதத் தெரியாத பிள்ளைகள். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் அன்று ஆரம்ப காலங்களில் எங்களுக்கெல்லாம் இன்று வரைக்கும் நாம் செய்கின்ற சில அடிப்படை மார்க்க விடயங்களையும் உள்ளங்களில் ஆழமாக பதித்த இடங்கள் அல் குர்ஆன் ஓதித் தருகின்ற இடங்கள். அவற்றில் சில பிழையான வழிகாட்டுகள் இருக்கலாம். ஆனால் ஈமானிய உணர்வுகளையும் இஸ்லாமிய அறிவின் சில அடிப்படைகளையும் உள்ளங்களில் ஆழமாக பதித்து அல்லாஹ் என்று சொன்னால் அவனை பற்றி பயப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை
ஊட்டிய இடங்கள் அல் குர்ஆன் மதரசாக்கள். இன்று அவைகள் வெறிச்சோடி போகின்ற நிலைகளாக மாறி இருக்கின்றன. ஓதுறதுக்கு பிள்ளைகளுக்கு டைம் கிடையாது. பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய அடிப்படை விளக்கங்கள் ஒரு பிள்ளை குர்ஆன் ஓதுற மட்டுமல்ல, ஒரு மதரசியாலும் ஒரு மதரசாவில் ஒரு பள்ளியில் எங்கே இருக்கின்ற போது பிள்ளை குர்ஆனை படிக்கிறான், ஒழுக்கத்தை படிக்கிறான், மார்க்கத்தின் சில அடிப்படை விடயங்களை படிக்கிறான், சமூக சூழலை பற்றி படிக்கிறான், பல்வேறு இஸ்லாமிய சூழலிலிருந்து நண்பர்களோடு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கல்வியல் சூழலை பெறுகிறான். இது இன்று வளர்ந்து வருகின்ற இளம் தலைவர்களுக்கு முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலக போட்டியிலே அவர்கள் பெற்றோர்களால் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஓத தெரியாத தலைமுறைகள் வருகின்றன. அரபு கல்லூரிகளுக்கு சில போது இன்டர்வியூக்கு பிள்ளைகள் வருகிறார்கள், ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியிருப்பார்கள், ஸ்கூலிலே ரிசல்ட்டுகள் ஹை ரிசல்ட்டாக இருக்கும். குர்ஆனை ஓதத் கொடுத்தால் ஓதத் தெரியாத திக்கி தடுமாறுகின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். இதே பிள்ளைகள் இந்த அரபு கல்லூரிகளுக்கு வராமல் வேறு துறைகளுக்கு போனால் இவருடைய எதிர்காலம் என்ன? இவர்களுக்கு குர்ஆன் ஓதத் தெரியாது, எப்படி தன்னுடைய முழுக்கு கடமைகளை நிறைவேற்றுவது என்பது தெரியாது, தொழுகின்ற அடிப்படை கடமைகள் தெரியாது, வாழ்வின் அடிப்படை அத்தியாயங்கள் தெரியாது. வாப்பா மௌத்தானால் தொழுவிப்பதற்கு அல்லது தொழுவதற்கு பின்னால் என்று அல்ல வாப்பாவுக்காக மனமுருகி பிரார்த்திக்கின்ற அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று பிரார்த்தனை மனமுருகி ஓதத் தெரியாது. இப்படியான ஒரு தலைமுறைகளை உருவாக்கி இதன் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தின் பிராணிகளாக உருவாக்கப்படுவதன் மூலமாக நாம் என்ன லாபத்தை காணப்போகிறோம்? இந்த உலகம் நிலையானதா? இந்த உலகம் நிலையானதா? இந்த உலகத்தில் கிடைக்கப் போகின்ற பொருளாதாரம் நிலையானதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த கல்விக்கும் தடைபடவில்லை. பிரயோசனமான எல்லா கல்விக்கும் ஊக்கம் வழங்குகிறது. ஆனால் பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வை அவருடைய பேரால் அந்த கல்விகள் நடக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற எந்த கல்வியும் பயனற்ற கல்விதான். அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற எந்த கல்வியும் பயனற்ற கல்விதான். இதை நாம் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை மறந்த நிலையில் உருவாக்கப்படுகின்ற வைத்தியரால் இந்த சமுதாயம் நன்மை பெறாது. அவர்கள் எங்களுடைய இரத்தங்களை உறிஞ்செடுக்குகின்ற அட்டைகளாக மாறுவார்கள். இப்படி ஒவ்வொரு துறைகளுக்கும் உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் பொருளாதார பிராணிகளாக இருப்பார்களே தவிர சமூக நலன் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். முதலில் அல்லாஹ்வை கொடுத்து இரண்டாவது அவனுக்கு அந்த அறிவை கொடுத்தால் அல்லாஹ்வின் பயத்தால் அவன் இந்த உலகத்தின் சமூக சேவகனாக மாற, ஒவ்வொரு அறிவும் சமூக சேவையாக மாற வேண்டும். ஒவ்வொரு துறையும் சமூகத்தின் சேவைகளாக மாற வேண்டும். ஒரு ஆசிரியன் அந்த சமுதாயத்தின் ஒரு ரோல் மாடல். அவனிடத்தில் மார்க்கமும் இருந்து அவன் படித்த துறை சார்ந்த அறிவும் இருந்தால் அவனை விடவும் ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்க முடியாது. ஆனால் இஸ்லாம் ஒதுக்கப்பட்ட வெறுமனே இந்த உலகம் பற்றி அறிவு கொண்ட சமூக தலைமைகளையும் சமுதாயத்தில் உருவாதலின் விளைவை எங்களுடைய வீடுகளிலே நாம் இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். போதை வஸ்து எம் வீட்டையும் கைதட்டி விட்டது. என் பிள்ளையை எப்படி காப்பது என்று திண்டாட்டத்தில் இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் அந்த பிள்ளை போதையின் விபரீதத்தை புரிந்திருப்பான். பிள்ளைகளை பெற்றோர்களை கட்டி உதைத்து விட்டு இவர்கள் வளர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த பழைய வீடுகளிலே வாழ வைத்து விட்டு சிம்மாசனத்திலே வாழ்வது போன்று பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள். மார்க்கை உணர்வை ஊட்டி வளர்த்திருந்தால், பெற்றோரின் அருமையை மார்க்கத்தின் ஒளியிலே நீ விளக்கப்படுத்தி வளர்த்திருந்தால் அவன் சிறந்த பிள்ளையாக வந்திருப்பான். உன்னை தலைகளிலே சுமந்திருப்பான். மார்க்கத்தை மறந்து உலகத்தை அவன் தலையிலே திணித்ததன் விளைவை நிறைய பெற்றோர்கள் என்று இடுப்பிலே மடியிலே நெருப்பை கட்டி கொண்டு அலைவது போன்று தன் பிள்ளைகளின் பேரால் சித்திரவதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தின் ஒவ்வொரு செயல்களும் உருவாக்கப்படுகிறதோ அதனுடைய பிரதி விளைவுகளை இந்த உலகத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்படும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பொக்கிஷம் என்னவென்றால் அறிவிரிக்கணும். அந்த அறிவில பிரதானமான அறிவு என்னவென்றால் மார்க்கம் பற்றிய அறிவிரிக்கணும். மார்க்கம் பற்றிய அறிவு எல்லாரும் எல்லாத்திலும் எக்ஸ்பர்டான அறிவாக இருக்க முடியாது. எல்லோருமே ஆலிங்களாக முடியாது. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்று கேட்பதன் மூலமாக அறிந்த அறியாத சமூகங்கள் இருக்கக்கூடும். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் அவன் அன்றாட வாழ்வில் அவன் முஸ்லீமாக வாழ்வதற்கான அறிவு அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவனுடைய ரப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய மார்க்கம் என்ன, என்னுடைய அன்றாட மார்க்கத்தின் கடமைகள் என்ன, நம் வாழ்க்கையில் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் மார்க்க ரீதியாக செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
நான் எங்கே போப்புறேன் என்கின்ற அந்த பயணம் பாதை பற்றிய சுழிவுகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தின் அறிவு இருப்பது என்று அல்லாஹ் நலவு நாடு, அல்லாஹ்வுடைய கிரேட் கிஃப்ட் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனக்கிட்ட எவ்வளவு மார்க்கம் பற்றிய அறிவில் மந்த புத்தி இருக்கிறதோ நான் அவ்வளவுக்கு அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற பய உணர்வு நமக்குள் வர வேண்டும். எவரிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ, எவரிடத்திலே மார்க்கம் பற்றிய அடிப்படை அறிவு, அன்றாட வாழ்க்கையில் மார்க்கம் பற்றிய அறிவு, தேவையான அறிவு இருக்கிறதோ அவன்தான் ஹலால் ஹராம் பற்றி பயப்படுவான். அவன்தான் சரியான பிள்ளை வளர்ப்பை பற்றி யோசிப்பான். அவன்தான் மனைவியோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பான். அவன்தான் அயலவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை பற்றி, அதை சரியாக பேண வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பான். அவன்தான் மாற்று மதத்திற்கு எப்படி நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அவர்களோடு எப்படி நல்லுறவை பேண வேண்டும் என்று யோசிப்பான். வாழ்க்கையின் சகல விவகாரங்களிலும் அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ்வின் நன்மையை தேடித் தருகின்ற அந்த வாழ்வொன்றை வாழ்வான். இந்த மார்க்கம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தையும் இழந்து நாளையும் மறுமையையும் இழந்தவர்களாக மாறிவிடுவோம். அதனால் தான் நபிகள் சொன்னார்கள், யார் ஒருவர் மார்க்கத்தின் அறிவு கொடுக்கப்பட்டாரோ அது அல்லாஹ்வால் நலவு பாராட்டப்பட்ட ஒன்றாக சொல்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு ஒரு பெற்றோர் செய்கின்ற பெரிய உபகாரம் அவனை மார்க்க அறிவோடு வளர்ப்பது. அவனை இந்த உலகம் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழலாம்? ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு செய்கிற பேருபகாரம் என்ன? தற்காலிகமாக அழிந்து போகக்கூடிய ஒன்றுக்கா வழிகாட்டுவது? நீ நல்லா படி, எதிர்காலத்தில் நல்லா இருப்பாயின்னு தான் நாம சொல்றோம். அந்த எதிர்காலம் என்பது எது? ஒரு 50, 60, 70 அல்லது 100 வருடத்தில் மௌத்தாக போகின்ற அந்த எதிர்காலமா, அல்லது மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலையான எதிர்காலமா? கபருடைய வாழ்க்கை ஒரு நீண்ட கால வாழ்க்கை. மஹ்ஷருடைய வாழ்க்கை 50,000 ஆண்டுகளை விடவும் நீண்ட வாழ்க்கை. சொர்க்கம் நரகம் என்பது ஒரு நிலையான இடம். இந்த நிலையான எதிர்காலத்தை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடாதா? அதற்கு வழிகாட்டுவதற்கு இஸ்லாம் தவிர, இஸ்லாமிய வாழ்வியல் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? இதை போதிக்காமல் வேறு எதை போதித்தியும் பிள்ளைகளை வெற்றியின் பாதையில் வழிநடத்தப் போகிறோம்? அல்லது நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இந்த கட்டிச் சாதனத்தை கைகளிலே சுமக்காமல், இதை நாம் என் கைகளிலே எடுக்காமல் எப்படி இந்த வாழ்க்கையிலே வெற்றி அடையப் போகிறோம்? அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நல்வழியில் நம் அனைவரையும் செலுத்துவானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து கொள்வோம். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அல்லாஹ் அவருடைய எல்லாவற்றிலிருந்தும் விடிவு பெற்று நல்வழியில் வாழ்வதற்கான வழிகளை திறந்து கொடுப்பார். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்ற போது அந்த உபதேசங்களுக்கு எல்லாம் முகவுரையாக தக்வாவை பற்றி பேசுவார்கள். தக்வாவை இல்லாமல் ஒருவர் உபதேசம் கேட்பது, இந்த வெறும் செவிப்பறைகளிலே இந்த செய்திகள் வந்து எட்டுவதும் இந்த சுவர்களிலே முட்டுவதற்கும் 2-3 தான். தக்வாவோடு இருக்கின்ற போதுதான் உள்ளத்துக்குள் ஊடாடி அது உயிரோட்டமாக மாறி வாழ்க்கையாக வெளிவர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை கொண்டு வரும். அதனால் தான் தக்வா என்கின்ற அந்த விடயத்தை முதலில் இதயத்தில் போட்டு உள்ளத்தை பக்குவப்படுத்தியதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகின்ற ஒரு செய்தியானாலும் சிறிய செய்தியானாலும் அதனை சொன்னார்கள். எனவே நாம் தக்வா உடையவராக இருந்து இந்த விடயத்தை உள்வாங்குகின்ற போது நம்முடைய இருக்கிற எத்தனையோ மார்க்க விடயங்களில் தெரியாத விடயங்கள் இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே அவன் நாளை மறுமையிலே வந்து கேட்கின்ற போது ஒன்றும் தெரியாத, அவனுக்கு ஒன்றையும் கொடுக்காத ஒரு பெரிய அநியாயம் செய்த பெற்றோர்களாக மாறிவிடாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் மார்க்கத்தை தேடுகின்ற பாதையிலே புறப்பட்டு போகிறாரோ அல்லாஹு தஆலா அதன் மூலமாக அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகிறான் என்று. மார்க்கத்தில் தான் இருக்கு நாம் சொர்க்கத்தில் போகிற வழி, அவருடைய வெற்றியும் இருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதில் தான் இருக்கிறது நிலையான நிம்மதியான வாழ்விற்கான வழிகாட்டுதலுள். இதை நாம் தெளிவாக வழங்கணும். நாம் எங்க போகிறோம்? மௌத்தாக போகிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் இறைவனுக்கே உரியவர்கள், இறைவன்பால் மீள இருக்கிறோம்.
பல்லாண்டு காலம் கபரறைக்குள் நாம் கிடக்க வேண்டி ஏற்படும். அதற்கு தேவையான தேடுதலை இந்த உலகத்திலே தேட வேண்டும் என்றால் இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்துவது என்கின்ற அல்லாஹ் காட்டிய அந்த வழிகாட்டுதலை நாம் படிக்க வேண்டும். அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதனை நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் முதலாவதும் தலையாயதுமாக ஆக்க வேண்டும். இந்த தற்காலிக உலகத்திற்காக எம் உலக வாழ்வை அடகு வைத்துவிட்டு நிரந்தரமான உலகத்திலே நாம் ஒன்றுமில்லாத செல்லா காசுகளாக மாறிவிடுகின்ற ஒரு பிரஜையாக ஆகிவிடக்கூடாது. புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தலைமாட்டிலே இருந்து கொண்டு நாளையை பற்றி யோசிக்கிறோம். பிள்ளைல வளர்ந்துட்டாங்க, ஒன்று சேர்க்கல, அப்படி இல்லை இப்படி இல்லை, எல்லாம் யோசிக்கும். நாளை என்கின்ற நாம் தூங்க போகிறோம், இதோட மௌத்தா போய்து விட்டால், காலையிலே நான் எழும்பாவிட்டால் என் நிலை என்னவாகும் என்றாவது நாம் யோசித்து இருக்கிறோமா? தொழுது இருக்கிறோமா? நோன்பு நோட்டு இருக்கிறோமா? இந்த உலகத்துக்கு தேவையான மறு உலகத்துக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்திருக்கிறோமா என்று யோசித்திருக்கிறோமா? அந்த சிந்தனையை மார்க்க அறிவிருந்தால் அது நமக்குள் கொண்டு வரும். நிம்மதியாக அந்த உலகத்திலே நாம் பாவங்கள் செய்யக்கூடிய தன்மையிலிருந்து எங்களை காக்கும், பயத்தை உண்டாக்கும், நல்லவர்களாக வாழ்கின்ற, வல்லவர்களாக வாழ்கின்ற, அல்லாஹ் பொருந்து கொண்டவர்களாக வாழ்கின்ற அந்த பக்குவத்தை நமக்கு தரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க அறிவிருப்புங்கிறது ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்குகிற ஒரு பெரும் கிஃப்ட் என்று சொன்னார்கள். அது நம்மள்கிட்ட இருக்கா என்று தேடுவோம். என் பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா என்று தேடுவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி வாழ்ந்து நல்லருள் பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாம்.